எஸ்டிபிஎல்ல ரொம்ப துடிப்புமிக்க இளைஞர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க போல இருக்கு. பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு எஸ்டிபிஐ. ஒரு கட்சியை ஆளுவதற்கும் அந்த கட்சியில் சேர்வதற்கும் அவனுக்கு பாட்டில கொடுத்து பிரியாணியை கொடுத்து குடிகாரனா இருக்கணும். இங்க அதற்கான வாடைகளே இல்ல. எஸ்டிபிஐ கட்சி என்ற ஒரு கட்சி உதயமான பிறகுதான் அது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் அது களமாடும், ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையிலும் அது களமாடும், கூடங்குளம் அணு உலை பிரச்சனையிலும் அது களமாடும், முல்லை பெரியார் அணை பிரச்சனையிலும் அது களமாடும். ஏன் உலகளவிலே ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கான இயக்கம் என்கின்ற ஒரு அடையாளத்தை பதித்த இயக்கம் எஸ்டிபிஐ கட்சி. சட்டங்கள் முன்னாடியால் ஏழைகளும் சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு தடுப்பணையாக இந்த எஸ்டிபிஐ இருக்கும். தேர்தல் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வந்து விடாது. காந்தி எதை நம்பி அகிம்சையை தூக்கினாரோ அதே போல் எஸ்டிபிஐ அழைக்கிறது. மீண்டும் இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் தயாராக வேண்டும். இன்றைக்கு ஒரு கை பார்க்கலாம், நம் உரிமையை கேட்கலாம் தோழா. சமத்துவம், சமநீதி, எல்லோர் வாழ்விலும் அமைதி நிலைத்திடவே